கட்சியின் ஆண்டு விழா, அவங்க தலைவர் ஆடலாம் பாடலாம் என்ன வேணாலும் செய்யலாம். அதை பற்றி விமர்சிப்பதுங்கிறது எதிர்கட்சிகளுடைய கடமையா இல்லையா? இல்லை அவர் அந்த மாதிரி ஒரு கட்சி தலைவர் ஆடலாமா மேடையில்? கட்சி ஆரம்பித்த பிறகு அவர் என்ன தான் சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் பொதுவெளிக்கு வந்த பிறகு அவர் ஆடலாமா பாடலாமா அப்படிங்கிற ஒரு சர்ச்சை கிளம்பியிருக்கு. இதை பற்றி உலகநாயகன் கமல்ஹாசன் சொன்ன கருத்தை நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். நான் இங்கே உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி பேச வந்திருக்கேன். மக்களுடைய எதிர்காலத்தை பற்றி பேச வந்திருக்கேன். என்ன பாட சொல்லாதீங்க, வசனம் பேச சொல்லாதீங்க, ஆட சொல்லாதீங்க, நடிக்க சொல்லாதீங்க. அதுக்கு வேறு இடம் இருக்குது. அதெல்லாம் பார்க்கணும்னா டிக்கெட் வாங்கிட்டு போய் பாருங்கள். இதை சொன்னவர் உலகநாயகன் கமல்ஹாசன். இது சரியா, அவர் ஆடுனது சரியா அப்படிங்கிற ஒரு பட்டிமன்றம் போய்கிட்டே இருக்குது. அது மக்களுடைய கருத்து என்னங்கிறத இந்த எலெக்ஷன் காட்டப்போகுது. ஒரு அரசியல் தலைவர் யாரை பற்றி பேசணும், யாரை பற்றி பேசக்கூடாது, ஆடலாமா பாடலாமா குத்தாட்டம் போடலாமாங்கிறது அது மக்களுடைய தீர்ப்பை பொறுத்தது இருக்குது. இப்போ அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிக்கிறேன். விழிகளின் புணர்வு இதய வாசலின் திறவுகோல். உள்ளே இருப்பது நட்பா காதலா, கண்களை பொறுத்தது. இதை சொன்னவர் கவிப்பேரரசு வைரமுத்து. இது சம்பந்தமான ஒரு செய்தி இருக்குது, அதை நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ அரசியல் களம் ரொம்ப சூடாயிருச்சு. வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் பிரமுகர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அண்மையில் ஒருத்தர் துபாயிலேருந்து வந்திருக்கிறாரு. அவர் ஒரு படம் தயாரித்தார், ஜீவா நடித்தது. அந்த படம் பிரமாதமாக ஓடிச்சு, வெற்றி விழா கொண்டாடிச்சு. அந்த வெற்றி விழாவை நட்சத்திர ஹோட்டல் 7 ஸ்டார் ஹோட்டலில் நடத்தினாங்க. அதனுடைய அதிபர் கண்ணன் ரவிங்கிறவர். அவர் துபாயில் ஒரு பெரிய ஹோட்டல் வச்சு நடத்துகிறாரு, பிரபலமானவர் அப்படிங்கிற தகவல்களோடு நமக்கு அவ்வளோதான் தெரியும். கோலிவுட்டை பொறுத்த மட்டும் மன்னிக்கணும், கோலிவுட்டும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு கமல்ஹாசன். ஏன் கோடம்பாக்கம்னு சொல்லுங்கள், அதுக்கு பாரம்பரியமான பேர் இருக்குது, அதை சொல்லுங்கள். இல்லாட்டி தமிழக திரைப்பட உலகம்னு சொல்லுங்கள், அதன்னா கோலிவுட்டு வேணாம் நமக்கு அப்படின்னு என்கிட்ட அன்போடு கடிஞ்சிக்கிட்டதுனால நான் அதை இனிமேல் கோடம்பாக்கம்னே சொல்கிறேன். இங்கே இந்த கோடம்பாக்கத்தில் உள்ள பிரமுகர்கள் இருக்காங்களே, திரையுலக பிரமுகர்கள், குறிப்பாக சொல்லணும்னா விஜயகாந்த் காலத்திலிருந்து இன்று வரை பிரபலமாக இருப்பவர் சிவா. அந்த சிவா பட தயாரிப்பாளர், நடிகர்களோட பரிச்சயமானவர், நடிகர்களுடன் பரிச்சயமானவர், எல்லோருக்கும் அன்பாக நடந்து கொள்ளக்கூடியவர். அவருடைய நண்பர் தான் இந்த கண்ணன் ரவி அப்படிங்கிற துபாய்க்காரர். இவர் அரசியல் பின்புலம் என்ன அப்படிங்கிறத அலசி ஆராய்ஞ்சு ஒரு திராவிட முன்னேற்ற கழக பிரமுகர் என்கிட்ட சொன்னது. இவர் துபாயில் பிஸ்னஸ் பண்ணுறாரு. இங்கே தமிழகத்தில் திரையுலகத்தில் காலடி வச்சுருக்காரு. அநேகமாக இன்னும் இந்த மணல் இதிலெல்லாம் அவர் சம்மந்தப்படுவார். இவர் வரும்போதே நம்ம பிரதமர் மோடியை சந்திச்சுட்டு தான் இங்கே வந்திருக்காரு. இப்போ இந்த நடந்த நட்சத்திர ஹோட்டலில் நடந்த விழாவில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பி சுரேஷ் கோபி அவர் கலந்துக்கிட்டதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். ஆக இது ஒரு பெரிய சக்தியாக இருக்குது. இந்த சக்தி வருகிற தேர்தலில் ஒரு பெரிய பலமாக இருக்கும். எதிர்கட்சிகளுக்கா, வேறு கட்சிகளுக்கா, விஜய் கட்சிக்கா அப்படிங்கிறது நீ போக போகத்தான் தெரியும் அப்படிங்கிற ஒரு தகவலை என்கிட்ட சொன்னார். அதை நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். எங்கேருந்து வந்தாலும் வாங்க, வந்தாரே வாழ வைக்கும் தமிழகம் தானே. இங்கே அவருக்கு அதான் சொன்னேன்ல, இந்த சுரேஷ் காமாட்சி பிரபல தயாரிப்பாளர், யதார்த்தவாதி, போராட்ட உணர்வு உள்ளவர். அவர் கூட நம்ம கண்ணன் ரவியினுடைய நண்பர் அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு அவர் சுரேஷ் காமாட்சியை பற்றி நமக்கு நல்லா தெரியும். கண்ணன் ரவியை பற்றி நமக்கு அவ்வளவா தெரியாது. சமீபத்தில் நடந்த ஒரு திரைப்பட விழாவில் சித்ராட்சுமணன் கூட சேர்ந்து செயல்பட்டவர், அது தெரியும், எல்லாருக்குமே தெரியும். சரி, அதை பற்றி நமக்கு பேச்சில்லை. இப்போ நம்ம திரையுலகத்தை பற்றி பேசுவோம். இப்போ உலகநாயகன் கமல்ஹாசன் சொன்னதை நான் சொல்லிட்டேன். இன்னொன்று, ஒரு எதிர்பாராத ஒரு பேட்டியை நான் படித்தேன். நடிகை ரேவதி ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க.
அந்த கருத்து என்னென்னா, ஆண் பெண் முத்தம் கொடுப்பது பற்றி பெருசாக பேசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதென்னா இந்த ஜெனரேஷனுக்கு என்ன புதுசாக? இந்த ஜெனரேஷன் அதையும் தாண்டி போயிடுச்சு. ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப், உடல் ரீதியான இணைப்பு, அந்த பந்தம், அந்த உறவு என்பதும் இனிமேல் புதிது அல்ல. அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் விட்டு நம்ம வேறு என்னத்தை பேச போகிறோம்? ஒருவரை ஒருவர் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண் பெண் என்பது மாறி, ஆண் பெண் உறவுங்கிற மாதிரி ஒரு புனிதமானது எதுவும் இல்லை அப்படின்னு ரேவதி சொன்னாங்க. அப்படிங்கிற ஒரு பேட்டியை படித்தேன். அவங்க பேசின இது இருக்குது. இந்த ஏஐ அந்த யுக்தி காலத்தில் அந்த மாதிரி பேச வச்சு, அதாவது பேசுவது மாதிரி தயார் பண்ணி அது வந்ததா இல்லை அவங்களே உண்மையிலே பேசி இது பண்ணதா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. அது நம்ம அது சம்மந்தப்பட்ட ரேவதி சொன்னால் தான் நமக்கு புரியும். இப்போ இப்போ இந்திய அரசியலில் ரொம்பவும் இதாக பேசுகிறது, பிரபலமாக அதாவது பதட்டமாகவும் பரவலாகவும் கோபமாகவும் பேசப்படுறது எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். இது எப்ஸ்டீன்கிற ஆள் அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய குற்றவாளி, பிம்பு. அதாவது கேவலமாக சொல்லலாம், அதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் குழந்தைகளை, பெண் பிள்ளைகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்தினவர்னு சொல்லி அவர் மேலே கேஸெல்லாம் இருக்குது, அமெரிக்காவில் போட்டாங்க. அந்த நபரை நமது பிரதமர் சந்தித்தார்னு சொல்லி ஒரு பெரிய விவாதம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதை பிஜேபியினுடைய சுப்பிரமணிய சாமியே சொல்லியிருக்காரு, அதை கண்டிச்சும் இருக்கார். இதை பற்றி விரிவாக பேசணும். இந்த பார்லிமெண்ட்டில் கலாட்டா நடந்தது. சிலர் 2 பேர் நம்ம தமிழ்நாட்டு எம்பிக்கள் 2 பேர் இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர் முழுக்க அவருக்கு கலந்து கொள்ளக்கூடாதுன்னு சபாநாயகர் தடை விதித்திருக்காருங்கிற செய்தியும் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். அப்புறம் இந்த விஜயினுடைய ஆண்டு விழாவில் ஒரு அம்மையார் பேசுனாங்க. அவங்க ஆன்மீகவாதி. அவங்க விஜய்ங்கிற இதுக்கு வீங்கிற போது சேர்ந்தாவே வெற்றிக்கு மேலே வெற்றி வரும் அப்படின்னு அந்த அம்மையார் சொன்னாங்க. வெற்றி மேல் வெற்றி வரட்டும், அதை பற்றிலாம் நமக்கு கவலை இல்லை. ஆனால் விஜய்ங்கிற அந்த பேச்சு இருக்கு பாருங்கள், அது தமிழே கிடையாது. அது சமஸ்கிருதம், சான்ஸ்கிரிட்னு சொல்லுவாங்களா, சமஸ்கிருதம். அந்த வீங்கிற எழுத்து பாருங்கள், அது உயிரெழுத்து கூட கிடையாது தமிழில். தமிழில் 12 எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் ஆகி அது வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த உயிரெழுத்தில் முதல் எழுத்து கூட அது இல்லை. இது பெயர். இந்த பெயரை வைத்து கொண்டு அந்த காலத்துலலாம் தமிழை வைத்துக்கொண்டு மிகவும் அற்புதமாக பேசி மக்களை கவர்ந்தார்கள். அது ஒரு காலம் இருந்தது. இப்போவும் அந்த மாதிரி அர்த்தமுடன் அழகாக பேசினால் எல்லாரும் வரவேற்கத்தான் செய்வாங்க. ஆனால் இந்த அம்மா மாதிரி ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம் சொல்லி பேசுகிறதுங்கிறது கண்டிக்கத்தக்க. ஒரு வழியை ஒரு உயர்த்தி பேசுவது மாதிரி தான் எனக்கு தோணுது. இப்போ இந்த தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள இந்த வாகைப்பூ இருக்கு பாருங்கள், அந்த வாகைப்பூ தமிழகத்தில் உள்ள வெற்றி சின்னத்தை குறிக்கக்கூடிய வாகைப்பூ கிடையாதுயா. அது தூங்கு மூஞ்சி மரத்தினுடைய ஒரு இதுதான் அப்படிங்கிற ஒரு தர்க்கம் அப்போவே வந்துச்சு. அது உங்களுக்கு ஞாபகம், இதெல்லாம் நீங்கள் மறந்துடக்கூடாது, ஞாபகம் இருந்து வச்சுக்கணும் இதெல்லாம். அதே மாதிரி இந்த விஜய்ங்கிற சொல்லெடுக்க பேரை வச்சுக்கிட்டு தங்களுடைய பேச்சு திறமையினால் மக்களை திசை திருப்பி விடலாம், அந்த தமிழுக்கு மேன்மை அப்படின்லாம் சொல்லிடலாம்னு நினச்சா அது இனியும் நடக்க வேணாமே அப்படிங்கிறது தான். நடைபெறுமா இல்லையாங்கிறது அவங்க மனப்பான்மையை பொறுத்தது. சரி, அதை பார்த்துக்கலாம். அப்புறம் இன்னொன்று ஒரு புள்ளி விவரம் தான் கிடச்சது. இப்போ தமிழ்நாட்டில் உள்ள வாக்குச்சாவடிகளுடைய எண்ணிக்கை 75,035. புதிதாக சேர்க்கப்பட்டவை 6,648. ஒருங்கிணைக்கப்பட்ட வாக்குச்சாவடிகள் 80. ஆக மொத்தம் கூடுதல்
6568. இது மக்களுடைய மக்களுடைய மனதில் உள்ளதையெல்லாம் பிரதிபலிக்கக்கூடிய வாக்குச்சாவடிகள். இந்த வாக்குச்சாவடிகள் அத்தனைக்கும் பூத் ஏஜென்ட்களை வைக்கக்கூடிய அளவுக்கு யாருக்காவது கட்சியில் வலிமை இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நீ போக போகத்தான் தெரியும். இப்போவே ரொம்ப சூடாக போய்கிட்டுருக்கு. தமிழக முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை ராஜினாமா பண்ணிட்டார். அவருடைய தந்தை கொஞ்சம் உடல்நல நலமில்லாமல் இருப்பதனால என்னால் தேர்தல் பணியாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி அவர் ரிசைன் பண்ணிட்டார். அதுக்கு பதிலாக வேறு ஆட்களை போட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல்லாம் இருக்குது. ஆனால் அண்ணாமலைக்கும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் இப்போ நம்ம நயினார் நாகேந்திரனுக்கும் ஆகலை. அவங்க 2 பேருக்குமே இதில் சண்டை இருக்குது. அதனால் அவங்க அவர் கலந்துக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் இருக்குது. கட்சினா எல்லாம் பேசுவாங்க, எப்படியும் பேசுவாங்க. அதை நம்ம இதை பண்ணிட்டு தான் ஆகணும். அப்புறம் நான் அந்த விழிகளின் புணர்வு, இதயவாசலின் திறவுகோல், உள்ளே இருப்பது நட்பா காதலா, கண்களை பொறுத்தது அப்படின்னு கவிப்பேரரசு சொன்னதை நான் உங்களுக்கு முதல்ல பேசி காட்டினேன். அதற்குரிய ஒரு செய்தியை இப்போ நான் சொல்கிறேன். ஒரு இதில் படித்தேன். நான் இப்போ ஆதாரமெல்லாம் இருக்குது, யூடியூப்பில் தான் பார்த்தேன், படித்தேன். இந்த காதல் எவ்வளவு கோரமானது, குடியாது அப்படிங்கிறதுக்கு ஒரு சம்பவம். ராய்ப்பூர் வந்து இந்தியாவில் தான் இருக்குது. 5 ஸ்டார் ஹோட்டல், 1408 ரூம் நம்பர். இங்கே 2 காதலர்கள். ஒருத்தன் காதலன் வந்து பொறியியல் பட்டதாரி, அவன் காதலி வந்து சாதாரண பெண்ணு தான். 2 பேரும் டீப்பாக ஒரு 6 மாத காலம்தான் காதலிச்சிருப்பாங்க. அப்போ இந்த காதலி 2 பேரும் ஒரு நாள் பேசிக்கும் போது கல்யாணத்தை பற்றி பேச்சு வந்திருக்கு. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கலாம், எதுக்கு ஒளிஞ்சு மறைஞ்சு நம்ம லவ் பண்ணிக்கிட்டு இருக்கணும், நம்ம வெளிப்படையாகவே கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம பழகிறதுக்கு எந்த விதமான தடையும் இருக்காது அப்படின்னு காதலி கேட்குறான். காதலன் சம்மதிக்கிறான். அதன் பேரில் தான் இந்த ராய்ப்பூர் ஹோட்டலில் ரூம் போட்டு தங்கிட்டு இருக்காங்க. அப்போ காதலி வந்து அவங்ககிட்ட ஒரு விசித்திரமான ஒரு கோரிக்கை வைக்கிறான். எனக்கு நீ இப்போ தாலி கட்டக்கூடாது. நான் உச்சகட்டத்தில் இருக்கும்போது நம்ம 2 பேரும் சல்லாபிக்கும் போது உச்சகட்டம்னு ஒன்று இருக்கும்ல, அந்த உச்சகட்டம் செல்லும்போது நீ எனக்கு தாலி கட்டணும் அப்படின்னு காதலி கேட்குறா. சரி, ஒரு ஆம்பளைக்கு இதை விட ஒரு பேரானந்தம் வேறு என்ன இருக்க முடியும்? இந்த உலகத்திலே ஆண்களில் முழுமையான ஆண்களும் அதைத்தானே விரும்புகிறாங்க. இவனும் சரி சொல்லிடுறான். சரசம் தொடங்குகிறது, சல்லாபம் நீடிக்கிறது. என்னம்மா உச்சகட்டம் வந்துட்டியா? இல்லை. மறுபடியும் முயல்கிறான். உச்சகட்டம் வந்துட்டியா? இல்லை. உச்சகட்டம் வந்துட்டியா? இல்லை. அடுத்த நிமிஷம் பார்த்தா செத்து கிடக்கிறான். இவனுக்கு பகீருங்குது. ஹோட்டலை விட்டு ஓடுறான். அடுத்த நாள் காலம்பரை வந்து கதவை தொடர்ந்தால் அவள் பிணமாக கிடக்கிறாள். இதன் பிறகு போலீஸ் விசாரணையில் தெரிந்தது முற்றிலும் வேறுபாடான கதை. அவன் ஏற்கனவே கல்யாணமானவன். அதை சொல்லி அதை மறைச்சிக்கிட்டு இவன் கூட அது நாள் வரைக்கும் பழகிட்டு வந்திருக்கான். அந்த சம்பவத்தன்று தான் உண்மையை சொல்கிறான். நான் ஏற்கனவே கல்யாணமானவ, விவாதத்து வாங்கிடலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை, ஆகவே நம்ம தொடரலாம் அப்படின்னு சொன்னதாக குற்றப்பத்திரிகைகள் இருக்குது. ஆனால் இது தெரிந்த உடனே அவன் என்ன பண்ணியிருக்கான், தாறுமாறாக அடிச்சிருக்கான். மார்பிளையே அடிச்சிருக்கிறான். மார்பகத்தின் எலும்பு கூட உடஞ்சி போடும். இந்த உடஞ்சி போனதுக்கு பிறகு தான் அவன் ஓடி போயிட்டான். இதை ஒரு சம்பவமாக அந்த யூடியூப்பில் நான் பார்த்த பிறகு, அப்போ இந்த காதலுங்கிறது நட்பா காதலான்னு இந்த விழிகள் இப்போ சொல்கிறது இதெல்லாம் பொய்யா? அது கண்களை பொறுத்ததும் கவிஞர் சொல்லியிருக்காரு. அது எந்த காதலனை பற்றி, எந்த காதலியை பற்றி அப்படிங்கிற ஒரு கேள்வி என்கிட்ட ஓடிக்கிட்டே இருந்துச்சு. சரி,
நாளை சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.